ஆரம்பிக்கணும்மா. நன்றி அம்மா. நன்றி. ஓகே. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த அரும்பிறவியில் முன் வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் நார்வே, டென்மார்க் இணைய வழி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக தெரிவித்து நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக தெரிவித்து மகிழ்கிறேன். ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் பேரறிவோடு நம் சிற்றறிவை இணைத்து கொண்டு அவ்வறிவை நம்மை வழி நடத்த சங்கல்பம் மேற்கொண்டு இன்றைய சிந்தனையை தொடங்க இருக்கிறோம். வரவேற்புரை நல்கிய அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களுக்கும் இறைவணக்கம், குரு வணக்கம். பாடி அருமையான தவத்தை, ஆழமான தவத்தை நடத்தி கொடுத்த அருள்நிதி நேசமலர் அம்மா அவர்களுக்கும், நன்றி உரை வாழ்த்துறை வழங்க இருக்கும் அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும், உலக நல வாழ்த்து பாட இருக்கும் பத்மினி அம்மா அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனையை தொடங்குகிறோம். வாழ்க வளமுடன். சிந்தனை தலைப்பு: நமக்கு நாமே சிற்பி. நமக்கு நாமே சிற்பி. சிற்பி சிற்பி யார் அப்படின்னு கேட்டா, சிற்பத்தை செதுக்குபவனை சிற்பி அப்படின்னு சொல்றோம். உளியை கொண்டு ஒரு குன்றோ அல்லது ஒரு கல் பாறையோ செதுக்கி அதுல உள்ள தேவையற்ற பகுதிகளை நீக்கி ஒரு அழகிய சிற்பத்தை, ஒரு சிலையை தன்னுடைய கற்பனை வளத்தால வெளியே கொண்டு வருகிறான் சிற்பி. அதுபோலதான் நாமும். நான் சிலையை செதுக்க வெளியே ஒரு பொருளை தேடுறதில்லை, நமக்குள்ளேயே சென்று நம்மிடம் உள்ள வேண்டாதவற்றை நீக்கி உள்ளே உள்ளதை கொண்டு வரோம். நம்ம உள்ள அப்படின்னாக்கா மனதோட உள்ள போய் அங்குள்ள எண்ணற்ற வேண்டாதவற்றை கழித்து விட்டு நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துறோம். இதுக்கு நாம பயன்படுத்துற ஒளிதான் தற்சோதனை. பொதுவா சிற்பம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது நமது ஆலயங்கள் தான், கோயில்கள் தான். பண்டைய கால கோயில்களுடைய அந்த பழமையும் சரி, அங்கு உள்ள சிற்பங்களும் சரி, அவற்றின் கலை நயமும் சரி, அது உயிர் ஓவியமா தத்ரூபமா இருக்கிற பாங்கு கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தளிக்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருக்குறோம். தமிழகத்துல பார்த்தா எண்ணற்ற கோயில்கள், குறிப்பா சொன்னோம்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ஸ்ரீரங்கம் கோவில், ஆவுடையார் கோவில், திருக்குறுங்குடி, கிருஷ்ணாபுரம், தென்காசி, திருநெல்வேலி, அது மாதிரியான இடங்கள்ல அமைந்த கோயில்கள், அங்க உள்ள சிற்பங்கள் அது பல ஆயிரம் ஆண்டு கால வரலாற்றை கொண்டவை. அவற்றின் கட்டிடக்கலையும் சரி, சிற்பங்களும் சரி புகழ் பெற்றவை. ஸோ எல்லாருமே பார்த்து நிறைய பேர் ரசிச்சிருப்போம். அடுத்து நம்முடைய நினைவுக்கு வருவது மகாபலிபுரம். கிபி 7ஆம் 8ஆம் நூற்றாண்டு போல நமது செந்தமிழ் நாட்டுல அற்புதமான சிற்பங்களை என்னென்னைக்கும் அழியாத கற்பாறைகள்ல செதுக்கியவங்க தான் மகேந்திர வர்ம பல்லவனும் அவரது புதல்வர் நரசிம்ம பல்லவரும். சிவகாமியின் சபதம் கதை படிச்சிருக்கவங்களுக்கெல்லாம் அந்த அந்த காலத்துக்கே போன மாதிரியும், அந்த சிற்பத்தை செதுக்கிய ஆயன சிற்பி சிவகாமியை பத்தி எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி தத்ரூபமா அங்க கற்பாறைகள்ல சிலையெல்லாம் செதுக்கி இருக்கிறாங்க. இப்போவும் அங்க செதுக்கப்பட்ட கடற்கரை கோவில், 5 ரதங்கள், அர்ஜுனன் தவம், புலி குகைகள், கணேஷ் ரத கோவில், அது ஒத்தை கல்லால கட்டியிருக்கிற அந்த குகை கோயில், இதெல்லாம் பார்க்கும்போது காலத்தை கடந்தும் அழியாம இருக்கிறத பார்க்கும்போது வியப்பு ஏற்படும். இன்னைக்கும் சுற்றுலா தலமாக பல ஆயிரம் மக்கள் நாள்தோறும் கண்டு கழிக்கும் இடமாக பல சிற்ப வேலைப்பாடுகளை கொண்டு காணப்படுகிறது. சிற்பங்களை செதுக்கிய சிற்பிகள் மறைஞ்சு விட்டா கூட அவங்க வடித்த அந்த சிற்பங்கள் அவங்களோட அயரா உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் கலை திறனையும் இன்னைக்கும் எடுத்து காட்டுற மாதிரி அமைஞ்சிருக்கு. கல்லை செதுக்கிய சிற்பிகள் அவங்க, மனதை செதுக்கும் சிற்பிகள் நாம. எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கலைகள்னு சொல்லும்போது 64 கலைகள் சொல்லுவாங்க. ஆய கலைகள் மொத்தம் கணக்கு எடுத்தார் 64 என்றார். அத்தனையும் கற்று
காயகல்பம் என்னும் கலையை கற்காவிட்டால் கற்றது அனைத்தும் மண் புக்கும்னு சுவாமிஜி ஒரு பாடல்ல சொல்லுவாங்க. எத்தனையோ கலைகள், 64 கலைகள் சொல்றோம். எல்லாமே கற்றுக்கொண்டு காயகல்பம் என்ற கலையை நம்ம கத்துக்கல அப்படின்னா, ஏன்னா காயகல்பம் ஆயுளை நீட்டிக்கக்கூடிய ஒரு கலை, ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை. அதை கத்துக்கல அப்படின்னாக்க நம்ம என்னதான் கற்றுக்கொண்டாலும் ஆயுள் சீக்கிரமா முடிஞ்சு போயிடும். அதனால காயகல்பம் கற்றுக்கொள்ளணும்னு அதோட சிறப்பை சுவாமிஜி சொல்லுவாங்க. அந்த காயகல்பத்தை உள்ளடக்கியது தான் நம்மளுடைய மனவளக்கலை. இப்போ 64 கலைகள் அப்படின்னு சொல்லும்போது அதுல சில கலைகளை பார்க்கலாம். இப்ப நம்மளுடைய காய்கறிகள்லாம் கூட்டி நம்ம செய்யறது சமையல் கலை. அதே மாதிரி எழுத்துக்களை கூட்டுனா வர்றது உரையாடல் கலை. அதே மாதிரி வார்த்தைகளை கூட்டுனா வருவது பேச்சுக்கலை. அதே மாதிரி சப்த ஸ்வரங்களை சரிகம பதனிசா அதை சொன்னோம், அதை கூட்டணும் அப்படின்னா வர்றது பாடல் கலை. இது எல்லாமே கூட்டுறதால பிறக்கும் கலை. ஆனா சிற்பக்கலை ஒண்ணு மட்டும்தான் கழித்தல்ல பிறக்குது. தேவையற்ற பாகங்களை நீக்கும் போது சிலைகள் அமைகின்றன. எப்படி வேண்டாத பகுதிகளை நீக்கும் போதுதான் மூங்கில் ஒரு புல்லாங்குழலா மாறும். அதே போல வேண்டாத பகுதிகளை சீவி அகற்றும் போதுதான் ஒரு பென்சில் எழுத ஆரம்பிக்கிறது. இப்பெல்லாம் பென்சில் அவ்வளவா நம்ம யூஸ் பண்ணல. இருந்தாலும் அந்த காலத்துல பென்சில்ல எழுதும் போதெல்லாம் சீவி சீவி தான் எழுதுவோம். அப்பதான் ஷார்ப்பா இருக்கும்போது தான் அதை எழுத முடியும் நம்மளால. அதே மாதிரி அழகிய சிலை எதுல இருக்குன்னா கல்லுக்குள்ளதான் இருக்கு. சிற்பி செதுக்கிறது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா வேண்டாத பகுதிகளை ஒதுக்குறது தான். அதே போல நம்மிடம் உள்ள வேண்டாத குணங்களை ஒதுக்கும் போதுதான் நம்மிடம் உள்ள அன்பு மேலோங்குது. பூமிக்குள்ள எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்கு. அடைச்சிருக்கிற மண்ணை அகற்றும் போதுதான் அங்க அடைப்பட்டிருக்கிற தண்ணி அதிவேகமா வெளியில வரும். அதே மாதிரி யார்கிட்ட அன்பும் கருணையும் இல்லை, எல்லார்கிட்டையும் இருக்கு. அடைச்சிருக்கிற 6 குணங்களை அப்புறப்படுத்திட்டோம் அப்படின்னா மனிதன் அன்பு மயமானவன் ஆகிறான். இதுக்குதான் சுவாமிஜி பிரம்மஞான வகுப்புல இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆன்மீகத்துல குரு காணிக்கைன்னு ஒண்ணு இருக்கு. அதை நீங்க எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கூறி நிறுத்துவாங்க. சுவாமிஜி என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருப்போம். உங்க 6 குணத்தை என்கிட்ட தந்துருங்க. குடுத்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு போகக்கூடாது. அப்படி நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா, இப்ப கோபம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு குணத்தை நம்ம எடுத்துட்டு போனோம்னா, அங்க நான் நிப்பேன் அப்படின்னு சுவாமிஜி சொல்லுவாங்க. அப்ப சீடன் பண்படணும் அப்படிங்கிறதுல அப்படி ஒரு அக்கறையும் பொறுப்பும் அருள் தந்தை அவர்களுக்கு இருந்தது. அதனாலதான் நம்மை நாமே செதுக்க தற்சோதனை அப்படிங்கிற ஒளிய தந்திருக்காங்க. நமக்கே நாமே சிற்பிகள் ஆகணும். இதன் மூலம் மனிதனுக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தை நம்மால வெளியில கொண்டு வர முடியும். அதுதான் கல்வி நோக்கம் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொன்னதுதான் மெய்ப்படுத்துறதுக்கு தான் மனவளக்கலை அப்படிங்கிற ஆன்மீக கலைய சுவாமிஜி அவங்க நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த உடல் அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டா கூட அற்புதமான ஒரு தொகுப்பு. அதே மாதிரி நம்மளுடைய உயிர் சக்தி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அது வியத்தகு ஆற்றல்களை உடையது. அதே மாதிரி நம்மளுடைய மனம் அப்படின்னு எடுத்தா குறுகியும் இயங்கும், விரிந்தும் இயங்கும், நுணுகியும் இயங்கும். ஆனா இந்த மனம் பெரும்பாலும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா சுருங்கி கருகி போய் தான் இருக்கு. முரண்பாடு, குழப்பங்கள், மோதல்கள், அதன் பயனா நமக்கு நாமே 6 குண வயப்பட்டு துன்பங்கள். சோ இவற்றை செதுக்க தான் தவம், தத்துவ விளக்கம், கூடவே தற்சோதனை என்ற தெய்வீக பயிற்சி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தெரியும் நமக்கு தற்சோதனை பயிற்சிகள்: எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார். அந்த 3 இணைப்பா கொடுத்திருக்காங்க. தவமும் தத்துவமும் தற்சோதனையும். இப்போ தத்துவ விளக்கமும் தற்சோதனையும் இல்லாம தவம் மட்டும் பயன்படுமா? ஏன்னா தற்சோதனை கொடுத்த இல்ல, தத்துவ விளக்கமும் இல்ல, தவம் மட்டும் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அது பயன்படுமா அப்படின்னா அவ்வளவு சிறந்த பயனை காண முடியாது. அதே போல தவம் இல்லாம தத்துவ விளக்கமும் தற்சோதனையும் பயன் தர முடியுமா அப்படின்னு கேட்டா அதுவும் முடியாது. அது பதியாது, எட்டாது அப்படின்னு தான் சொல்லணும். சுவாமிஜி அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா ஏற்கனவே உள்ள பழக்கத்துல இருந்து விளக்கத்துக்கு வரணும் அப்படின்னாக்க மனதுக்கு ஒரு உறுதியும் ஒரு தெளிவும் வரணும். மன உறுதி தவத்தினால வரும். தெளிவு தற்சோதனை தத்துவ விளக்கத்தால தான் வரும்.
அதான் தவம் இல்லாத தற்சோதனை நிலைக்காது, தற்சோதனை இல்லாத தவம் சிறக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்ப தவம் நிலைக்கவும் தற்சோதனை சிறக்கவும் உதவுறது தான் தத்துவ விளக்கங்கள். இந்த 3 உளிய கொண்டு வேண்டாதவற்றை நம்ம விட்டுடணும். அதனாலதான் தற்சோதனை பயிற்சியில முதல் பயிற்சியை நமக்கு எண்ணம் ஆராய்தல் கொடுத்தாங்க. இப்ப பொதுவா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தனக்குத்தானே நண்பனும் பகைவனும் ஆவான். நண்பன் சொன்னால் நமக்கு நாமே தான் நண்பன், பகைவன் சொன்னா வெளியில இருந்து யாரும் வர வேண்டியதில்லை, நமக்குள்ளேயே தான் இருக்கான். அதான், உனக்கு எதிரி இருக்கான் உண்மையிலன்னா உன்னுடைய உள்ளத்தில் ஒழுங்கற்ற எண்ணம் தான் எதிரின்னு சொல்லி சுவாமிஜி சொல்லுவாங்க. அதே மாதிரி தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நமக்கு வர தீமையும் சரி நன்மையும் சரி யாரும் தந்து வரதில்ல, நமக்கு நாமே தான் ஏற்படுத்தி கொள்றோம். காரணம் எல்லாமே நம்மளுடைய எண்ணம் தான். அதனாலதான் எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை முதல்ல சுவாமிஜி ஃபர்ஸ்ட் பயிற்சியா வச்சிருக்காங்க. அப்ப வேண்டாத எண்ணம் அப்படிங்கிறது நமக்குள்ள எத்தனையோ நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். தேவையில்லாத எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள். ஸோ அதெல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் எப்படி இருக்கும்னாக்க எரிமலை மாதிரி எப்ப பார்த்தாலும் கொந்தளிச்சுட்டே தான் இருக்கும். அதே மாதிரி ஆசைகள் அப்படின்னு எடுத்துட்டாக்க தேவையில்லாத ஆசைகள், தேவைப்படுற ஆசைகள் ஓகே. தேவையில்லாம நிறைய ஆசைகளை கற்பனையா நம்ம வளர்த்து கொண்டே போகும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, கடல் அலைகள் எப்பவும் ஆர்ப்பரிச்சுட்டே இருக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி ஆர்ப்பரித்து கொண்டே தான் இருக்கும் அலைகள். ஓய்வதில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆசைங்கிற அலை ஓயாமல இருந்துட்டே தான் இருக்கும். அதே மாதிரி கோபம் அது எப்படி இருக்குன்னாக்க, புயல் மாதிரி எப்ப பார்த்தாலும் சீறி பாஞ்சிட்டே இருக்கும். நிறைய அழிவுகளையும் ஏற்படுத்திட்டே இருக்கும். அடுத்தது கவலை. அது கடல்ல நம்மள மூழ்கிரும். அதுக்கு தான் நமக்கு தற்சோதனை பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க. இப்ப எண்ணம் அப்படின்னு எடுத்துட்டாக்க, இந்த வேண்டாத எண்ணம், அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் மாத்த தான் சுவாமிஜி நமக்கு ஆக்கத்துறையில எண்ணத்த பழக்கப்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. நல்லதையே என்றது அப்படின்னுட்டு நாள்தோறும் எண்ணத்த நல்வழியில செதுக்கிற பயிற்சி கொடுத்திருக்காங்க. ஏன்னா எண்ணம் எழறது ஒரு புள்ளியா இருந்தா கூட இயங்கி முடியும் அளவு அகண்டாகாரம். மனசுக்குள்ள நான் நினைக்கிற அந்த எண்ணம் விரிந்து பேரியக்க மண்டலம் முழுவதும் பரவி பல பேர் உள்ளத்துல ஊடுருவி, அது நல்ல எண்ணமா இருந்தாலும் சரி, வேண்டாத எண்ணமாக இருந்தாலும் சரி, பலர் பேர் உள்ளத்துல ஊடுருவும். அதனாலதான் நல்ல எண்ணத்தை எப்பவுமே நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு எண்ணம் ஆராய்தல் பயிற்சி கொடுத்து நம்மளை செதுக்குறாங்க. அடுத்தது ஆசை அப்படின்னாக்கா, ஆசை தேவைதான். ஆனா அது அளவுக்கு மீறி போற மாதிரி பார்த்துக்க கூடாது. அடிப்படை ஆசையெல்லாம் தேவைதான். அதே மாதிரி முக்கியமா சில தேவைகளை நிறைவேத்துறதுக்கு நம்ம ஆசைப்படலாம். ஆடி கார் வாங்க ஆசைப்படலாம். ஆகாய விமானம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, ஏன்னா கார் வாங்கினா நிறுத்துறதுக்கு வீட்டுல இடம் இருக்கு. விமானம் வாங்கினா நிறுத்த இடம் இருக்கா? இல்லை இல்லையா? அப்போ அதுதான் பேராசைன்னு சொன்னாங்க. பேராசையை விரியாம பார்த்துக்கணும். அதான் ஒரு பழைய பாடல் கூட வரும். கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை அப்படின்னு சொல்லி ஒரு வரி வரும். ஸோ அது உடல் நலத்தை, மனவளம், நட்பு நலம் எல்லாத்தையும் கெடுத்துரும். ஸோ அதனாலதான் ஆசை சீரமைத்தல் அப்படிங்கிற ஒரு பயிற்சி நமக்கு கொடுத்து நம்ம அதை செதுக்கிட்டே வந்தா ஆசைகளை என்ன வரும் அப்படின்னு கேட்டா வெற்றி வரும். வெற்றி மீது வெற்றி நம்மை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் ஆசை சீரமைப்பு பயிற்சியை சேரும் அப்படின்னு நம்ம பாட தோணும். அதுக்குதான் ஆசை சீரமைத்தல் பயிற்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சினம். இப்போ கோபம் யார்கிட்ட அதிகமா வருது? யார்கிட்ட அதிகமா கோபப்படுறோம்? அதிகமாகவும் அதிகப்படியாகவும் யார் மேல கோவப்படுறோம் அப்படின்னு பார்த்தா, காலையில இருந்து இரவு வரை நம்மளுடைய நன்மைக்காகவே பாடுபடுபவர்கள்ட்ட தான் அதிகமாகவும் அடிக்கடியும் கோபம் கொள்றோம். பொதுவா பார்த்தா பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட, கணவன் மனைவி உறவுல தான் அடிக்கடியும் அதிகமாகவும் கோபம் வருது. ஸோ நல்லது செய்யறவங்களுக்கும் தீமை அழிக்கக்கூடிய ஒரு எண்ண வேகம், உணர்ச்சி வேகம் தான் கோபம். அதை தவிர்க்கிறதுக்கு தான் சினம் தவிர்த்தல் பயிற்சி அப்படின்னு சுவாமிஜி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ சினம் தவிர்த்தல் பயிற்சிங்கிற அந்த உளியின் மூலம் நம்ம அதை தவிர்த்து கொள்ளலாம். ஏன்னா கட்டாயம் தவிர்த்து தான் ஆகணும். ஏன்னா சினம் உடையாருக்கு தவம் வராது. ஏன்னா உணர்ச்சி வயப்படுறதுனால. தவம் உடையவருக்கு சினம் வராது. ஏன்னா உண்மை உணர்வு பெறதுனால தவம் நல்லா செய்யறவங்களுக்கு கோபம் வராது. இந்த உண்மையை நாம நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும். திணை எழும்போது நமக்கு தெரியும், உயிராற்றல் விரயமாகும். செலவு வேற, விரயம் வேற. செலவு அவசியத்துக்கு செலவு செய்யலாம். ஆனா விரயம் அப்படிங்கிறது அனாவசியமாக ஆற்றலை வெளியேற்றுற ஒரு உணர்ச்சி வயமான எண்ணம் தான் சினம். ஒரு பழைய பாடல் கூட சுவாமிஜி சொல்லுவாங்க, இந்த கறந்த பால் முலை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகான்னு வரும்.
பா மாட்டோடைய மடியிலிருந்து பாலை கறந்துட்டோம்னா அது திரும்பவும் மாட்டோட மடிக்கு போகாது. அதே மாதிரி தயிர்ல இருந்து வெண்ணெயை கடைஞ்சி எடுத்துட்டோம்னா திரும்பி அது மோர்ல போய் புகாது. அதே மாதிரி சங்கு ஓசை வெளியில வந்ததுன்னா திரும்ப சங்கு உள்ள போகாது. அதே மாதிரி பூ மலர்ந்துருச்சுன்னா திரும்பவும் மொட்டா மாறாது. அதே மாதிரி கோபத்துல உயிராற்றல் வெளியில போயிருச்சுன்னா திரும்ப உள்ள வராது. அதனாலதான் கோபப்படுறவன் தன்னையே இழக்கிறான்னு சொல்லுவாங்க. ஒரு பழைய திரைப்பட பாடல் கூட நம்ம கேட்டிருப்போம் சின்ன வயசுல. உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடுது, நம் உள்ளம் என்னும் சூரியனை கோபம் மூடுது. காற்றடித்தால் மறுபடியும் மேகம் ஓடுது, பேசி கலந்து விட்டால் கோபம் மாறி நேசம் ஆகுது. எப்படி காற்று அடிச்சதுன்னா மேகம் போயிட்டு சூரியன் தெரியுமோ, அதே மாதிரி நம்ம பேசி கலந்துட்டோம். 2 பேருக்குள்ள சண்டை வருது, கோபம் வந்து பேசிட்டோம். எப்போ அது சரியாகும் அப்படின்னாக்கா பேசி கலந்துக்கணும். கலந்துட்டா கோபம் மாறி நேசம் ஆகுது. இதுல வந்து ஒரு யாரு முதல்ல பேசுறது அப்படிங்கிற ஒரு ஈகோ கூட வரும். அவங்க பேசுறதா நம்ம பேசுறதான்னுட்டு. சாமிஜி சொல்லுவாங்க இல்லைங்களா, யார் அறிவு உள்ளவங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, முதல்ல பேசி அந்த சினத்தை தவிர்த்து கொள்வாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கே கூட நம்ம மேலேயே கோபம் வரும். ஏன் இப்படி கோவப்படுறோம் அப்படிங்கிறது நமக்கு காரணம் தெரியாம இருந்தது இதுக்கு முன்னாடி. இப்ப சாமிஜி தான் சொல்றாங்க இல்லைங்களா, பல காலமாக கருமையத்துல அனுபோக பாத்தியை கொண்டாடியதுதான் சினம். அதை தவிர்க்கிற நடைமுறை நடைமுறை பயிற்சி திட்டத்தை இதுவரையும் யாரும் கொடுக்கல. அப்ப நாமே நம்ம கோபத்திலிருந்து விடுபட, அதே மாதிரி மத்தவங்க மீது கோபம் ஏற்படாம நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தந்த ஒரு ஒளி தான் சினம் தவிர்த்தல் பயிற்சி. ஏன்னா சினத்தினால எவ்வளவு பாதிப்பு அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ உணர்ந்து தெரிந்து கொள்ளும் சிற்பியாக நம்ம மாறணும். அப்ப தற்சோதனையில ஆசை சீரமைப்பு, சினம் தவிர்த்தல், அந்த ரெண்டிலும் நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னாக்க அறிவு அமைதிக்கு வந்துரும். எவ்வளவுதான் சினத்தினால வரும் கேடுகளை நம்ம தெரிந்து கொண்டா கூட, விளங்கி கொண்டா கூட, ஒரு தடவை சினம் வந்தா உடனே பெருவாரியான சக்தி வெளியேறிரும். அதனால என்ன ஆயிரும், உடனே சோர்வு உண்டாகும். நம்மளே பார்த்திருப்போம், கோபப்பட்டதுக்கு அப்புறம் அப்படியே ரொம்ப பயங்கரமா சோர்வாயிருவோம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்க உடல் சொல்கள் எல்லாம் வேகமா இயங்க ஆரம்பிக்குது. அதுல இருந்து நம்முடைய மனம் மீண்டும் பழையபடியே அமைதியற்ற நிலைக்கு வந்துரும். எவ்வளவு அமைதியா இருந்தோமோ கோவம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அமைதி இல்லாம தவிச்சுட்டு தான் இருப்போம். அதனாலதான் சினத்தை தவிர்க்கணும். தவத்துல மனதை நுண்ணிய அலை நீளத்துக்கு கொண்டு வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறோம், பழகிட்டே இருக்கிறோம். அதுக்கு தக்க மாதிரி நம்முடைய மூளையோடைய சில நுண்ணிய சிற்றர்கள், அதாவது பிரெயின் செல்ஸ் எல்லாம் இயங்குது. அந்த இயக்கத்துல மிக மிக ரகசியமான பொருள்களை எல்லாம் கூட உணர்ந்து கொள்ள முடியும் நம்மால. இப்படி நுண்ணிய அலை நீளத்திலேயே இயங்கி இயங்கி அதிலேயே அடிக்கடி இருக்கதான் மனதுக்கு உறுதியும் நுட்பமும் கூர்மையும் உண்டாகும். இதுல சினப்பட்டுட்டோம் அப்படின்னாக்க நம்ம அடைந்த நன்மைகள் அத்தனையும் கவிழ்ந்து கொட்டி விடுறது மாதிரி ஆகிரும். இதுக்குதான் சுவாமிஜி ஒரு உதாரணம் அந்த காலத்துல சொன்னாங்க. ஒரு பூக்கூடையை எடுத்துட்டு நம்ம நந்தவனத்துக்கு போறோம். நிறைய பூக்களை பறிச்சு கூடையில போட்டுட்டே வர்றோம். நல்ல வாசனை அந்த பூ எல்லாத்துக்குமே. அந்த சமயத்துல தவறி அந்த பூக்கூடைய ஒரு சாக்கடையில கொட்டிட்டோம்னா என்ன ஆகும்? அதே போல பூ அத்தனையும் வேஸ்டா போயிடும். அதே போலதான் நம்ம தவத்தால பெற்ற சக்தி பயன்படாமலேயே போயிரும். அதனால கண்டிப்பா சினம் தவிர்த்தல் அப்படிங்கிற உளிய கொண்டு நாமே செதுக்கி கொள்ளணும். பண்பாட்டிலேயே ஒரு சிறந்த பண்பாடு, பண்பாட்டிற்கே சிகரம் வைப்பது போல மனிதனை உயர்த்துவது சினம் தவிர்த்தல் பயிற்சி தான் அப்படின்னு சுவாமிஜி சொல்லுவாங்க. அதனால சினத்தை கண்டிப்பா நம்ம தவிர்த்து தான் ஆகணும். அடுத்து கவலை. கவலை வந்து மனசுல இருக்குதா, அல்லது ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதை பத்தி நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா, அப்போ அதுல இருக்குதா அப்படின்னு கேட்டா மனசுலதான்னு சுவாமிஜி சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு சுவாமிஜி வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம். சைதாப்பேட்டையில ரயில்வே ஸ்டேஷன்ல சுவாமிஜியோட தம்பியும் இருக்காங்க. ஏன்னா சுவாமிஜி நெசவு தொழில் செய்த காலத்துல ஒரு மூட்டை நெல், விலை உயர்ந்த நெல் நூல், ஒரு மூட்டை நூல், அந்த நெசவுக்கு பயன்படக்கூடிய நூலை வாங்கியிருக்கிறாங்க. கூடவே தம்பியும் இருக்கிறாங்க, சுவாமிஜியும் இருக்கிறாங்க. சுவாமிஜி எப்பவும் முதல் வகுப்புல பயணம் செய்வது வழக்கம். தம்பி 3வது வகுப்புல பயணம் செய்யறது வழக்கமா.
ஒரு அன்பர் மூலம் அந்த நூல் மூட்டைய தம்பி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறாங்க. ட்ரெயின் வந்துருச்சு. சுவாமிஜி முதல் பட்டியில ஏறிட்டாங்க. முதல் வகுப்பு பெட்டியில ஏறிட்டாங்க. தம்பி 3வது வகுப்புல ஏறிட்டாங்க. நூல் மூட்டை எங்க இருக்குன்னா, ஸ்டேஷன்லயே இருக்கு. 2 பேரும் அவரு எடுத்துட்டு வருவாருன்னு இவரும், இவர் எடுத்துட்டு அவரும் நெனச்சுட்டு ஏறிட்டாங்க ட்ரெயின்ல. கூடுவாஞ்சேரி வந்துருச்சு. 2 பேரும் இறங்குறாங்க. அப்பதான் கேட்குறாங்க சுவாமிஜி, நூல் மூட்டை எங்கேன்னு சொல்லிட்டு. "நீ எடுத்துட்டு வருவேன்னு இருந்தேன்" அப்படின்னு தம்பி சொல்றாரு. ஆ இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி அவர் எடுத்துட்டு வருவாருன்னு இவர் எடுத்துட்டு வருவாருன்னு அவர் ஒண்ணு பேசி, கடைசியில மூட்டை சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்லயே இருக்கு. அப்பதான் அவங்களுக்கு கவலை வருது. அப்பதான் சுவாமிஜி ஆராய்ச்சி நடத்துனாங்க. "நூல் போனதுல கவலையா? நூல் போனது பற்றி நினைக்கும்போது கவலையா?" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, போனதுல தான் கவலை அப்படின்னாக்கா, நூல்கட்டு காணாம போயிடுச்சுல்ல சைதாப்பேட்டையில. அப்பயே கவலை வந்திருக்கணும். அப்ப கவலை வரல. அது போச்சுன்னு இப்ப நெனச்சோம் பார்த்தீங்களா? அப்பதான் கவலை வந்தது. ஸோ அதிலேருந்து தான் சுவாமிஜி கவலைய பத்தி ஆராய்ச்சி நடத்தி, அதுல குடுத்த பயிற்சி தான் நம்முடைய கவலை ஒழித்தல் பயிற்சி. இப்ப கவலைக்கு தப்பு கணக்கும் ஒரு காரணம்னு சொல்லுவாங்க. இயற்கையா ஒரு திட்டம் இருக்கு. நமது செயல் ஆற்றல்லயும் என்ன செய்றோமோ, அதுக்கு ஒரு விளைவு இருக்கு. அந்த விளைவு கண்டிப்பா வந்து தான் தீரும். அதனால கவலைய விட்டுட்டு கடமைய செய்யணும் அப்படிம்பாங்க. கவலைக்கே கவலைப்படும்படி செய்யணும். இல்ல அப்படின்னாக்க கவலை நம்முடைய ஆற்றல அதிகமா வடிகட்டிரும். அதனால தான் கவலைய விட்டு விட்டு தைரியம் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்லுவாங்க. எதுக்கும் கவலைப்பட்டுட்டே இருக்கனால எந்த ஒரு விதமான பயனும் இல்ல. அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத முயற்சியில ஈடுபடணும். நம்ம ஆற்ற வேண்டிய கடமையில நில்லா எல்லாமே சரிப்பட்டு வரும். போதிய ஆற்றல் வரும். உறுதுணையா இருக்கும். கவலைகள நம்ம பயிற்சி மூலம் செதுக்கும் சிற்பி ஆகணும். என்ன துன்பம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்த பெற்று நம் வாழ்க்கைய செப்பனிடும், செம்மைப்படுத்தும் தற்சோதனைய நாம கடைப்பிடித்து நமக்கு நாமே சிற்பியாவோம். இருக்குது நமக்கு தெரியும். என்ன மர பயிற்சி எப்படி செய்யணும்? ஆசை சீரமைத்தல் எப்படி செய்யணும்? சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல்லாம் நமக்கு அகத்தாய்விலேயே சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. அத செஞ்சுட்டே இருக்கோம். ஏன்னா, அப்பப்ப நம்ம வழுக்கிட்டே போயிருவோம். ஸோ அதிலிருந்து வழுவாம இருக்கிறதுக்கு பயிற்சிகள நாள்தோறும் அன்றாடம் இரவு கண் உறங்கும்போது செய்யணும்னு சொல்லி சுவாமிஜி சொல்லுவாங்க. இறுதியா நான் யார்? ஏன்னா இந்த 4ல தேர்ச்சி பெற்றுட்டோம் அப்படின்னாக்க, நான் யாரு அப்படிங்கிறது சுலபமா விளங்கிரும். சுவாமிஜி ஒரு பாடல்ல சொல்லுவாங்க. நான் என்பது அறிவு. அது சுத்தவெளி மெய்ப்பொருள். வான்காந்த தத்துவம் ஆ புத்தகத்துல வரும். காந்த தத்துவ புத்தகத்துல இந்த பாடல் வரி வரும். நாங்கிறது யாருன்னா அறிவு தான். அது எது? சுத்தவெளி மெய்ப்பொருள். மெய்ப்பொருளே தான் நானா வந்திருக்கேன் அப்படிங்கிறத உணர்றது தான். இன்னொரு பாடல்ல கூட சொல்லுவாங்க. இந்த நான்யார் தத்துவத்துல உடலா, உயிரா, மனமா, அறிவான்னு கேட்டு கடைசியில அறிவுன்னு நம்ம முடிப்போம் இல்லையா? நான் அப்படிங்கிற எழுச்சிய நாடி ஆராய்ந்திட நான் முதலில் மனமாய் பிடிபடும். நான் யாருன்னு ஆராய்ஞ்சு பார்த்தா, முதல்ல நான்ங்கிறது மனசு அப்படின்னு தான் தோணும். அதுக்கப்புறம் நான் மனதின் மூலம் நாட, என்னுடைய மனசுக்கு மூலம் எது அப்படின்னு நாடி போனோம்னா, அங்கு உயிராகி மனதினுடைய மூளை எதுன்னா உயிர் தான். அங்கு உயிராகி நான் உயிர் மூலத்தில் நற்சிவமாய் விடும். நான் உயிர்ன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அந்த உயிர் மூலத்துல யாரா இருக்கிறேன் நானு? சிவமா மாறிடுறேன். நற்சிவமாய் விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேள்வி நமக்கு கண்டிப்பா வேணும். நான் யார் எனும் வினா நல் உயிர்ப்பு அறிவிற்கும்பாங்க. முதல்ல நான்கிறது அகம்பாவமா குறுகிய நாட்டத்துல இருக்கும். அப்புறம் நான் பேரறிவாகும் நற்ற வாழ்வில் தவத்துல ஆழ்ந்து போக போக நான் பேரறிவு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப நான் முழுமை பெற நலிவில்லா மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் தான் நான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியும்னு சொல்லிட்டு அந்த நான்ய தத்துவத்தையும் நமக்கு விளக்குவாங்க. இப்படி நம்மை நாமே செதுக்கி மெய்ப்பொருளே நாம் என்ற உண்மையை நாம மட்டும் இல்லை எல்லாருமே இறைநிலை அப்படிங்கிறத உணர்ந்துட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு நாமே சிற்பியாறது ஆகும். ஸோ அற்புதமான ஒரு தலைப்பை கொடுத்து சிந்திக்க வைத்த நார்வே மன்றத்துக்கு நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வையமெல்லாம் வாழட்டும். வாழ்க்கை வளம் காத்தினிதாய் வளரட்டும் மெய்யறிவு. வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் ஓங்குக மேலோங்குக. நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா.